எப்படி இருக்கீங்க? வருஷம் பூரா நம்ம வந்து கேசரி சாப்பிட்டாலும் தீபாவளி அன்னைக்கு காலையில் சாப்பிட்ற கேசரியோட டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது வேற லெவல் தான். யூஸ்வலாக நம்ம வந்து கேசரி செய்யும் போது டக்குன்னு கெட்டி ஆகிடும். சாப்பிட்றவங்க கேட்பாங்க நெய்யே சேர்க்கலையா அப்படின்னு. நெய் வந்து நம்ம அதிகமாக சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் வந்து இந்த கேசரியோட டேஸ்ட் வந்து அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ நேரம் ஆனாலும் நம்மளோட கேசரி வந்து நல்லா சாஃப்டாக ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஸோ இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் காஞ்சதும் அதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி செவந்து வரும்போது நம்ம இதில் கொஞ்சமாக கிஸ்மிஸ் சேர்த்துக்கலாம். கிஸ்மிஸ் வந்து பார்த்திங்கன்னா 10 செகண்ட்குள்ளே நல்லா இந்த மாதிரி மலர்ந்து வந்துடும். ஸோ அந்த செவந்த நேரம் வந்த உடனே நம்ம வந்து இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அந்த பேனில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நெய் மீதம் இருக்குது. இப்போ இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். ரவை சேர்த்து லோ ஃப்ளேமில் ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் நம்ம வந்து கண்டிப்பாக வறுத்துக்கணும். அது நல்லா வறுபட்டு அதோட பச்சை வாசனை போனால் மட்டும்தான் கேசரி வந்து நல்லாயிருக்கும். இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ சர்க்கரை இல்லைன்னா நெய் சேர்த்தா கூட அந்த ஒரு நல்ல டேஸ்ட் வரவே வராது. இப்போ பாருங்கள், ரவை நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே பேனில் 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே வந்து 1/4 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் தூள், கொஞ்சமாக கேசரி கலர். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரவையை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்க்கும் போது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ரவை சேர்த்ததும் ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது அப்படியே அந்த தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துரும். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததாக நம்ம வந்து இதில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சர்க்கரை சேர்த்ததும் ஒரு 10 செகண்ட்குள்ளே அப்படியே அந்த சர்க்கரை வந்து கரைஞ்சி இது மாதிரி தண்ணி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கலந்துகிட்டே இருங்க. இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த முந்திரி பருப்பையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், ஹல்வா மாதிரி நல்லா அந்த பேனை விட்டு வருது. ஸோ இந்த டைமில் நம்ம ஃப்ளேமை வந்து நல்லா லோவில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே நம்ம வந்து அந்த ரவையை வேக விட்டுருவோம். இப்போ பாருங்கள், லைட்டாக அந்த நெய் வந்து பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 11 மணி ஆகுது. ஸோ இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக நான் வந்து ஒரு டிஃபன் பாக்ஸில் எடுத்து வைக்கிறேன். உங்கள்கிட்ட ராத்திரி காட்டுறேன் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். இப்போ பாருங்கள், ராத்திரி ஒரு 8 மணி ஆகுது. அந்த கேசரி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஏதோ நம்ம இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக செஞ்ச மாதிரியே இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் தான். அந்த டேஸ்ட் அப்புறமா அந்த சாஃப்ட்னஸ் எல்லாமே வந்து இந்த தேங்காய் பால் கொடுத்துரும். இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய பேர் கேசரியில் பால் சேர்ப்பாங்க. அதுக்கு பதிலாக தேங்காய் பால் சேர்த்து பாருங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வாங்க சாப்பிடலாம் சேனலுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்குமே என்னோட தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.